மக்காச்சோளம் உற்பத்தி பண்றதுல கிங்கு யாருன்னு கேட்டீங்கன்னா அது அமெரிக்கா தான். ஆனா இந்தியாவில இருந்து ஒரு மூட்டை மக்காச்சோளம் கூட வாங்குறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா மக்காச்சோளம் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. இந்தியாவில் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு மற்ற பொருள் எல்லாத்துக்குமே தடை இருக்கு. ரெண்டாவது காரணம் என்ன கேட்டீங்கன்னா சுங்கவரி. ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள வாங்கினாதான் சுங்கவரி வந்து கம்மி, அதாவது 15%. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா டேரிஃப் வந்து 50% ஆயிடும். மூணாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே மக்காச்சோளம் வந்து நிறைய உற்பத்தி பண்றாங்க. சில சமயங்கள்ல இந்தியாவில இருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. ஒருவேளை அமெரிக்காவில இருந்து நம்ம மக்காச்சோளத்தை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது நேரடியாக வந்து இந்திய விவசாயிகளை பாதிக்கும். நாலாவது காரணம் வந்து என்ன அப்படின்னா இது வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல, இதுல மிகப்பெரிய அரசியலும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சப்போஸ் ஹைபிரிட் விதையெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது சர்ச்சையா மாற வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய போராட்டமா வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நமக்கு மக்காச்சோளம் தேவைப்பட்டாலும் நம்ம பக்கத்து நாடுகளான உக்ரைன், மியான்மர் போன்ற கண்ட்ரில இருந்து ஈஸியா இறக்குமதி பண்ணிக்கலாம். அது விலையும் கம்மியும் கூட.